வணக்கம். ஐயர் என்றதும் நம்முடைய நினைவுக்கு முதலில் வருபவர் கோவில்களில் வழிபாடு செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களின் அடையாள பெயராகவும் இந்த ஐயர் என்பது விளங்குகின்றது. நான் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இவற்றை கவனித்ததுண்டு. குறிப்பாக கிறித்தவ பாதிரியார்களையும் ஐயர் என்கின்ற பட்டப்பெயரால் அழைப்பதை. ஐயர் என்றவுடன் இவைகள்லாம் நம்முடைய நினைவுக்கு முதலில் வருபவை. ஆனால் பழங்காலத்தில் ஐயர் என்கின்ற சொல்லானது வேறு சிலரையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றை குறித்த செய்தி நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் நிரம்ப கிடைக்கப்பெறுகின்றன. ஒரு சிறு நினைவூட்டல். அது என்ன பழந்தமிழ் நூல்கள் அப்படின்னா, 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட, நன்கு கட்டமைக்கப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட தமிழ் நூல்களைத்தான் நாம் பழந்தமிழ் நூல்கள் அப்படின்னு குறிப்பிடுகின்றோம். குறிப்பாக ஒரு 18 நூல்கள். அவற்றை 17 மேல்கணக்கு என்ற பெயராலும் அழைக்கின்றோம். 8 தொகை நூல்களும் 10 பாட்டும் ஆகிய 17 மேல்கணக்கு. இவற்றை சங்க இலக்கியம் என்ற பெயராலும் இன்று அழைக்கின்றனர். அதாவது அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற இந்த நூல்கள்லாம் பழங்கால தமிழ் நூல்கள். இந்த நூல்களில் இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ ஐயர் அப்படின்னா அதனுடைய வேர் ஐ என்பதிலிருந்து தொடங்குகின்றது. ஐ என்றால் தமிழில் நிறைய பொருள்கள் இருக்கின்றன. குறிப்பாக தலைவன், அதாவது ஒரு பெண்ணின் காதலன் என்கின்ற பொருளும் உண்டு. சான்றுக்கு ஒரு பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற. இந்த பாடல் ஒரு திரைப்படத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்ட பாடலாகவும் இருக்கலாம். ஐ என்பது தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது ஒரு நல்ல மாடு இருக்கிறது, அதை நல் ஆண் என்ற பெயராலும் அழைத்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல மாடு, அது கன்று ஈனி இருக்கிறது. அந்த மாட்டினுடைய பாலை அதனுடைய கன்றும் உண்ணாமலும் பிறர் அதாவது பாத்திரத்தில் கறந்து பயன்படுத்த முடியாமலும் அந்த பாலானது அந்த மாட்டிலிருந்து கீழே விழுந்து வீணா போவது போன்று நிலத்தில் தலைவி வருந்துகிறாள். தன்னுடைய அழகு தனக்கும் பயன்படாமலும் தன் தலைவனுக்கு பயன்படாமலும் வீணாய் போகிறதே என்கின்ற ஒரு கருத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதில் ஐ என்பது தலைவனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். நல் ஆண் தீம்பால், நல்ல பசுவினுடைய பால், கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் அப்படின்னு அந்த பாடல் வரும். இந்த இடத்துல எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது என்று ஒரு தொடர் வரும். என் ஐ அப்படின்னா என் தலைவன், என் தலைவனுக்கும் உதவாமல் இந்த அழகு வீணா போகிறதே என்று தலைவி வருந்துவதாக அந்த பாடல் வரும். ஐ என்பது தலைவனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஐயர் என்பது பழங்காலத்தில் யாரை குறிக்க பயன்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இப்போ பார்க்கலாம். முதலாவது காட்சி அகநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு மழைக்காலம், நன்கு மழை பொழிந்து மலைகளிலிருந்து நீர் பெருக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அந்த காவிரி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடம். இந்த காவிரி ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கு மிகுதியாக இருக்கிறதுனால அது கடல்ல கலக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மணல்களை எல்லாம் அடித்து கொண்டு செல்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மணலை கரைத்து கொண்டு செல்வது போன்று இருக்கிறதா. அது ஒரு நடு இரவு பொழுது, காரிருள் சூழ்ந்திருக்கிறது. 10 அடிக்கு முன்னாடி யார் இருக்கிறா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவு கடும் இருட்டு. அந்த இடத்துல ஒரு பாணனினுடைய மகளினுடைய மூத்த சகோதரர்கள் அண்ணன்மார் சென்று அந்த இரவு முழுவதும் போராடி ஒரு பெரிய வாழை மீனை பிடிக்கிறாங்க. அதை காலையில் கொண்டு தன்னுடைய தங்கையினுடைய சகோதரியினுடைய கையில் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. மாலிருள் நடுநாள் போகி தன் ஐயர் காலை தந்த கணைக்கோட்டு வாழை அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. இந்த இடத்துல தன் ஐயர் அப்படின்னா தன்னுடைய மூத்த சகோதரர்
அண்ணன்மார் தனக்கு காலையில் கொண்டு வந்து கொடுத்த வாழை மீன் அப்படின்னு அதற்கு பொருள். ஐயர் என்பது மூத்த சகோதரர், அண்ணனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு காட்சி புறநானூற்றில் அமைந்திருக்கு. கபிலர் சோழ நாட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய ஊரினுடைய ஒரு தலைவனை பார்க்கிறார். அந்த தலைவன் சற்று ஆரவாரம் பிடித்தவன். அவனுக்கு ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் மிகுந்த பேரழகு உடையவள், அறிவிலும் சிறந்தவள். அவளை ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீட்டில் வைத்து பாதுகாக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய சுவற்றினுடைய அந்த நிறம், வண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மென்மையான வெண்ணிற ஆடைய நீரில் துவைத்து, இப்போ நீங்கள் ஒரு அசையில் கொடியில் வெயிலில் உணங்குவதற்கு வைக்கிறீங்க, போடுறீங்க, அதாவது காய போடுறீங்க. அப்போ ஒரு மெல்லிய காற்று அடிக்கும் பொழுது அந்த மெல்லிய ஆடை எப்படி மெலிதாக அசையுமோ அதை போன்று அவங்க வீட்டில் நறுமணப் பொருள்களை தீயிலிட்டு புகையை எழுப்புறாங்க. அந்த புகை இந்த மெல்லிய ஆடை எப்படி காற்றில் மெலிதாக மென்மையாக நகர்கிறதோ அசைகிறதோ அது போன்று இந்த மெல்லிய புகையெல்லாம், நறுமண புகையெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அடர்ந்து உண்டாயிருக்கிற ஒரு நிறத்தை ஒத்த ஒரு வீடு. அந்த வீட்டில் வச்சு இந்த அழகான பேரழகான பெண்ணை பாதுகாக்கிறாங்க. இந்த பேரழகு கொண்ட பெண்ணுக்கு 2 மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதாவது 2 அண்ணன்மார். அவர்களை காண்பதற்கே அச்சம் தரக்கூடிய வலிமையான உடல் அமைப்பையும், அது மட்டுமல்லாது பெரிய தலைகளையும் கொண்ட 2 அண்ணன்மார். அவர்களுடைய கையில் ஒரு வேல் இருக்கிறது. அவனுங்க பல போர்களை வெற்றி கொண்டு குருதி படிந்த வேல்களை கையில் வைத்திருக்கிறாங்களாம். இவர்களையெல்லாம் போரிட்டு வெற்றி பெற்றாதான் அந்த பேரழகு கொண்ட பெண்ணை அடைய முடியும். இதை எண்ணி சில வேந்தர்கள்லாம் போர் செய்யக்கூடிய யானைகளை அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய காட்டில் கட்டி வைத்திருக்கிறாங்க, இவர்களோடு போரிட்டு அந்த பெண்ணை மணப்பதற்கு. அப்போ அங்கே காட்டில் கட்டியிருக்கக்கூடிய அந்த யானைகளுக்கு விளைந்த நெல்லினால் உண்டான சோற்றை கவலங்கவலமாக கொடுத்து அந்த யானைகளை பாதுகாத்து வருகின்றார்கள். ஆனால் எந்த வேந்தருக்கும் துணிவு வரவில்லையாம் இவனுடைய சகோதரர்களை வென்று அந்த பெண்ணை மணமுடிப்பதற்கு. இந்த பெண்ணை, இப்படிப்பட்ட பேரழகு பெண்ணை யார் மணமுடிக்க போறாங்க அப்படின்னு அவர் வியந்து எழுதியிருப்பார். இந்த இடத்துல மூத்த சகோதரன் என்பதை தன் ஐயர் என்ற சொல்லால் அழைத்திருப்பார்கள். இந்த தொடர் இவ்வாறு வரும்: காய் நெல் கவளம் தேற்றி காவுதொரும் கடுங்கண் யானை காப்பனரன்றி வருதல் ஆனார் வேந்தர் தன் ஐயர் பொருசமம் கடந்து உருகெழு நெடுவேல் குருதி பற்றி வெறுவருவு தலையர் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. தன் ஐயர், தன்னுடைய அண்ணன்மார், சகோதரர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கையில் நெடுவேல் வச்சிருக்கிறாங்க, குருதி படிந்திருக்கிறது. குருதி பற்றி அவருடைய தலைகள்லாம் எப்படி இருக்குன்னா, வெறுவரு தலை, காண்பதற்கே அச்சமூட்டக்கூடிய பெரிய தலைகளை கொண்டவர்கள். இவர்கிட்ட போர் செய்வதற்கு அஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் வேந்தர்கள்லாம் அவர்கள் கொண்டு வந்த போர் யானைக்கு கவலங்கவலமாக சோறை ஊட்டி கொண்டு அந்த யானைகளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அதற்கு பொருள். இப்போ இந்த இடத்துல தன் ஐயர் என்பது தன்னுடைய மூத்த சகோதரர், அண்ணன்மார் என்று அதற்கு பொருள். ஐயர் என்பது பழங்காலத்தில் அண்ணன், தனக்கு மூத்தவன், மூத்த சகோதரன் என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தான் தமையன் என்கின்ற சொல்லாடல் வருகிறது. தமையன் அப்படின்னா தனக்கு முன்பு உண்டானவன் என்று பொருள், அதாவது அண்ணனை குறிக்கும். தனக்கு பின்பு உண்டானவனை தான் தம்பி என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஐயர் என்பது தந்தையை குறிப்பதற்கும் பயன்படுத்ததாக கூறுகின்றார்கள். நான் சிறு அகவையாக இருக்கும்போது இவற்றை கேள்விப்பட்டதுண்டு. அதாவது யாரும் அப்பா என்று கூறுவதில்லை, ஐயா என்று கூறுவார்கள் தன்னுடைய தந்தையை. இன்று அது மாறி இருக்கிறது, நாம் அப்பா என்கிறோம். இன்று சில குடும்பங்களில் டேடி, அதுவும் சுருக்கமாக டேட் என்று தான் கூறுகின்றார்கள். ஐயா என்பது தந்தையை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, சிங்கள மொழியில் அண்ணனை ஐயா என்ற பெயராலும் அழைக்கின்றனர். இப்போ பழங்காலத்தில் நம்ம ஐயர் என்று அழைக்கின்றோம்.
இன்று சிங்கள மொழியில் அதை ஐயா என்று அழைக்கிறார்கள். ஐயா அப்படின்னா அண்ணன், மூத்த சகோதரன், தனக்கு மூத்தவன் என்று பொருள். ஐயர் என்பது அண்ணனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சற்று வியப்பாக இருந்தது இவற்றை கற்கும் பொழுது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.